கேட்டிருக்காங்க. இந்த எல்சிஎம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். என்னென்னா டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 3, செகண்ட் நம்பர் வந்து 2.7, அதுக்கப்புறம் 0.09. ஸோ டெசிமல் நம்பரில் இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம்? ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா 2.7 எப்படி எழுதுவோம்? 27/10 எழுதுவோம். ஏன்னா ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட்னால டிவைடட் பையில் 10. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் பாயிண்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? 9/100 எழுதுவோம். ஏன்னா 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? 3/1 இருக்கதா அர்த்தம். ஓகேவா? இங்கே வந்து 27/10 இருக்கதா அர்த்தம். அடுத்து 9/100 இருக்கதா அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணணும். எப்படி ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதோட பெரிய நம்பர் என்ன? 100. ஸோ அந்த 100ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம் 3 நம்பரை. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வரும்? 300ன்னு வரும். அடுத்த நம்பர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ×100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 கேன்சல் ஆகிடும், 270 கிடைக்கும். இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அடித்து 9 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃப்ராக்ஷனாக இருந்தது நமக்கு ஹோல் நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம்? இங்கே 3 நம்பரையும் என்ன பண்ணோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன அர்த்தம்? கடைசியில் வரக்கூடிய நம்பரை, அதாவது இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் வரக்கூடிய வேல்யூவில் 100ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக 100ஆல் டிவைட் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டெப்பில் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மீச்சிமா கேட்டிருக்காங்க. ஸோ மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? 3லையுமே வந்து பார்த்தோன்னா 300 to 3 போடலாமா? ஸோ அப்போ 100 இருக்கும். இங்கே வந்து 90, இங்கே 3 இருக்கும். அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 3ன்னு போட்டோன்னா இங்கே 100 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்சிஎம் தான். ஸோ 30, இங்கே 1 இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 10ஆல் எடுக்கலாம். ஸோ 10ங்கிறப்போ இங்கே 10, இங்கே 3 இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் வராது. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 3 9, 9 27. ஸோ 27 × 100. அப்போ என்ன கிடைக்கும்? 2700ங்கிறது எல்சிஎம்மாக நமக்கு கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 100ஆல் எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணதுனால வரக்கூடிய ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 27 கிடைக்குது.